சரி, அப்புறம் இன்னைக்கு என்ன பேச போகிறோம்? என்னென்னா, சில பாட்டெலாம் நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்போது கேட்போம்ல. ஒரு நாளில் வாழ்க்கை, அப்புறம் பறவை எங்கே இருக்கிறாய். பறவை எங்கேயா இருக்கிறதான் கேட்டு தான் டவுன் ஆகும். அவன் தான் டவுனாக இருக்கிறனால கேட்க மாட்டோம். சில பேருக்கு வந்து அந்த ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாட்டு. டவுனாக இருக்கிறவங்க கேட்டால் சூசைடல் தாட்ஸுக்கு போய்டுவான். ரெண்டு பக்கமாக மாறும். ஒன்று ஒரேடியாக டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிப்பானுங்க, இல்லை அதுலேருந்து மீண்டு வருவானுங்க. அப்படியே ரெண்டு கேரக்டராக இருக்கும். இந்த ஆர்ஜே பாலாஜிலாம் அதை பற்றி சொல்லி பார்ப்பல. என்னென்னா, இது வந்து மூவியில் வந்த மூவியில் வந்த ஒரு பாட்டுங்க, ஓகேவா. ஆனால் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுங்களாம் இருக்காங்களே, அவங்க பண்ண மியூசிக்கில் இது மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்து காயமே ஆறுது. அந்த பாட்டு கேபர் வாசிக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை பற்றி அதில் ஆறுமே ப்ரோ, காயமே ஆறுமே. அந்த என்ன இப்படி பண்ணுறீங்க? இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மியூசிக்கில் ஒரு சில பாட்டு வந்து இந்த மாதிரி இதே சேம் ஃபீலை ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னா, காயமே ஆறுமே. யாரோடது? நம்ம கேபர் வாசி. அந்த பாட்டில் இருக்க லிரிக்ஸை முக்கியமாக நம்ம பேச போகிறோம். மியூசிக் பற்றிலாம் பெருசாக இல்லாமல் அந்த லிரிக்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஸ்பெஷலானது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். காயமே ஆறுமே, காய் மேல் ஆறுமே. சரி, இந்த பாட்டு எப்படி ப்ரோ கேட்டீங்க நீங்கள்? ஐயா, நீங்கள் தான் நான் ரேண்டமாக பார்த்தேன் ப்ரோ. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். கேபர் வாசிக்கு பாட்டு மற்ற இந்த திருக்கிள்ளி பாட்டு வந்து இன்ஸ்டாலாம் கொஞ்சம் நல்லா வைரலாக போகும்போது கேபர் வாசிக்கு வர மற்ற பாட்டு எது இதுவாக இருக்கும்ன்ட்டு நான் செக் பண்ணும்போது இந்த பாட்டும் கொஞ்சம் கண்ணில் பட்டுச்சு. அதாச்சும் எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, நான் குரங்கு கேபர் வாசிக்கியோட ஃபேனு ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பேன். லைக் எப்படின்னா, லாஸ்ட் இயர் ரேப்பில் வந்து டாப் 5 வந்து அவர் டாப் 3 வர அளவு வந்த அவர் சாங்ஸ் கேட்பேன். அதுவும் குரங்கு ஏராவோட ஆல்பம் ஃபுல்லாகவே கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா, அது சம்திங் அன்றைக்கி ஒரு நாள் எப்படின்னு தெரியல, அதை ஷஃபில் மோடில் போட்டுட்டேன் போல குரங்கு ஏராவை. அது ஷஃபில் ஆகிட்டே இருக்கும்போது சரி திருக்கிள்ளி வந்துச்சு, ஏன்னா திருக்கிள்ளியும் வருதுன்னு சொல்லிட்டு திருக்கிள்ளி வந்துச்சு. அதுக்கப்புறமா காயமாறுமேனு ஒரு சாங் வந்துச்சு. எனக்கு புதுசாக இருக்கு. நம்மளால் வந்து ஒரு பாட்டே விட்டாவே ஒரு 3 மாதத்துக்கு பாட்டு விட மாட்டார். அப்பப்போ இருக்காரு. இப்போ ஆல்பமே விட்டுருக்காரு, எங்கேருந்து பாட்டு விட போகிறாரு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு வேளை எனக்கு வந்து கேட்டுட்டு போகும்போது அப்போது ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். ரொம்ப கூட்ட நெரிசலாக இருந்தது. சரி, சம்திங் யாரோ கேபர் வாசிக்கல ட்ரை பண்ணுறாங்க போல, அவர் வாய்ஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வரும்போது சரி கீழே இறங்கிட்ட உடனே க்ரௌட்லாம் கம்மியாகிட்ட உடனே பார்க்கும்போது கேபர் வாசிக்கு வெறும் அவரை எந்த கவர் பேஜ் எதுவுமே இல்லாமல், சாங் கவர் பேஜ் எதுவுமே இல்லாமல் அவரோட ஃபேஸு போட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுட்டு கேட்டது ரொம்ப ஹோல்சமாக இருந்தது அந்த சாங். ஹோல்சம் மீன்ஸ் அது எப்படி சொல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, எனக்கு அதுதான். நான் வந்து இந்த பாட்டை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது உங்ககிட்ட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். முதல் வாட்டி கேட்கும்போது சில பாட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறோம், சில பாட்டெலாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு 2-3 வாட்டி கேட்டு அடாப்ட் ஆகும். ஆனால் ஒரு அனிருத் சாங்ஸ் மாதிரி உண்மையெல்லாம் வரக்க சொல்லாதீங்க, அனிருத் சாங்ஸ் மாதிரி. என்னென்னா, இந்த பாட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சாதாரண ஒரு அக்குஸ்டிக் கிட்டாரு, தலைவனோட வாய்ஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் இதை வந்து எப்படி இருக்குங்கன்னா, அந்த ஒரு நாளில் வாழ்க்கை எங்கேன்றத வந்து யுவன் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்டு ஒரு கிட்டாரில் 2 பீட்டு, அவ்வளோ. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது, மினிமலான மியூசிக் இருக்கும்ல, அதே சேம் ஃபீல். அதுவும் இது நான் பார்த்தது வந்து யூடியூப்பில் வீடியோ சாங் தான், அதை லிரிக்கல் வீடியோ தான் பார்த்தேன். அது சும்மா பின்னாடி ஸ்னோலாம் வர மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. அப்படியே ஒரு மாதிரி நமக்கே இல்லை, நம்மளே லைஃப்பில் வந்து நிறைய எல்லாருக்கும் பேட் ஃபேஸ்லாம் இருக்கும், இப்போ அந்த மாதிரி ஃபேஸ்லாம் தான் இருக்கும். இந்த பாட்டு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு நாள் வாழ்க்கை மாதிரி ஒரு ஹோப் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு லிரிக் இருக்கலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. என்னென்னா, என்னதான் வந்து கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பூமி வந்து பூ பூக்க தான் செய்யும் என்ன ஆனாலும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த பாட்டுலேயும் வந்து இன்னும் அதில் ஃபஸ்ட்டு 4 லைன் வரும், என்னது, மரண நிச்சயம். இந்த வாழ்க்கையில் வந்து மரண நிச்சயம், சரியா? அதனால என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அது வந்து திரும்ப அடமரணம் நிச்சயம், அதுக்கு என்ன அவசரம், இன்னும் ஒரு நாள் ஒத்திவை,
என வாழ்க்கை ஒத்திகை. அதுதான் இந்த பாட்டோட ஃபஸ்ட்டு நாள் லைனே ஹோப் தான். ஏன்னா மரண நிச்சயம், நீ நினைச்சாலும் நினைக்கலாலும் சாவதான் போகிறேன். அதாவது ஒரு நாளில் வாழ்க்கை எங்கேயும் மாறாதுன்ற மாதிரி இந்த ஒரு நாளில் உனக்கு வாழ்க்கை எங்கேயும் மாறாது போகிறது கிடையாது. நீ கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் இருக்க தான் போகுது. நீ அதுக்காக இன்றைக்கே அதை முடிச்சுக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் டைம் கொடு, இன்றைக்கி வேணாம், இன்னொரு நாள் எப்படினாலும் சாவ தான் போகிறேன். அதனால் இப்போதைக்கு நம்பிக்கைவே இரு, இன்னைக்கு வேணாம், அவ்வளோதான். நாட் டுடே மதர்ஃபக்கர் கண்டினியூ பண்ணிங்களே அப்படி சொல்லிட்டு அடுத்த ஃபேஸுக்கு போனோம். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சாங்காகவும் வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை வந்து ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக உன் இதே வந்து உடஞ்சிருச்சு, அது கொஞ்ச நாள் ஒட்டி வை, கண்டிப்பாக உன் இதையே வந்து ஒட்டிக்கும். அடுத்து இதுவுக்கு வந்து உனக்கு திருப்பி வேறு ஒரு அன்பை வந்து எதிர்பார்க்கும். அன்பு மீன்ஸ் எப்படி, நீ வந்து ஒரு கொஞ்சம் கம்மியான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருக்கலாம், இப்போது அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வந்துட்டு லைக் நியூ ஹாபி அது போல் வேறு மாதிரி போகும் அப்படின்றது தான். இப்போ என்ன தான் உங்களுக்கு ஹார்ட் ப்ரோக்காக இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அது இருக்க தான் செய்யும். அதுக்காக எதுவுமே யோசிக்காமல் கொஞ்சம் அந்த டென்ஷன்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறத பாரு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. என்னோடய ஃபேவரட் லைன் வந்து இந்த பாட்டில் ஒன்று இருக்குது. அதான் காலம் மறதி போல் மறந்தில்லை மருந்து. என்னோட ஃபேவரட்டான லைன் வந்து இந்த பாட்டில் ஒரு 2 லைன், ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்த ஆள் சொல்லிட்டுருக்காங்க. அது சிம்பிள் வேர்ட் தான், பட் அந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட கஷ்டங்கள் வந்து மறதி மாதிரி, அதுக்கு மருந்துலாம் கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறா, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண முடியாதுல்ல, நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியலன்ற, நம்மளால் அதை சரி பண்ண முடியலன்றதுனால தான் அது பிரச்சனையே நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அது எதுக்குலாம் எனக்கு அதை எப்படியாவது பண்ணி சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, மறதி மாதிரி அதுக்கு மருந்தே கிடையாது, அதே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும், அதுக்கான டைமு கூட அப்படின்னு சூப்பரான விஷயத்தை வெறும் 2 லைனில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் எனக்கு இந்த பாட்டோட ரொம்ப ஃபேவரட்டான லைன். எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட்டு கட்டில் கேண்டில் லைட்டும் பூதம் தான், உன் நெஞ்சில் இருக்க பயமும் அது போல தான். கரண்ட்டு கட்டில் கேண்டில் லைட்டில் நிழலும் பூதம் தான். லைக் யோசிச்சு பாருங்க, கரண்ட் கட்டில் இருக்கும்போது நம்ம லைக் ஏதோ ஒரு லைட் இருந்ததுன்னா நம்ம ஷேடோவே நம்மளுக்கு பேய் மாதிரி தான் தெரியும். பட் அது வந்து ஒரு மேட்டரே இல்லை, ஜஸ்ட் அது ஒரு ஷேடோ தான். அதே போல் நம்ம லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இதுவில் என்னது இது நெஞ்சில் வந்து நம்மளுக்கு பயமே வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். பயமே ரொம்ப பெரிய விஷயம், அதை வந்து இது பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த இன்னொரு லைன் இருக்கும், அது இருக்குல்ல, வாழ்க்கை ஒரு அனுபவம் தான், எல்லாமே கௌரவம் தான், புதிதாக நீயும் பிறக்க உன்னை நீயே மன்னிச்சிக்கோ, உன் கூட நீயே பேசிக்கோ, உன்னை நீயே மன்னிச்சிக்கோ. அவ்வளோதான், ரொம்ப பெரிய ஒரு தெரப்பியே இதுதான். அவ்வளோதான், இதுதான்டா சாங், எல்லாரும் போயிட்டு கேட்டிருக்கேன். அவ்வளோதான், அதுக்காக தான் இந்த லைனுக்காக தான் இந்த மொத்த வீடியோவுமே. என்னென்னா அவர் சொல்ல வர்றது எல்லாம் இப்படி தான், உனக்கு ஆறுதல்னு நீ வெளில தான் போவ, சரியா? அதெல்லாம் கிடையாது, உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கோ, உங்ககிட்ட நீயே பேசிக்கோ, அவ்வளோ ஒன்று நீ மன்னிச்சிக்கோ, ஒன்று உன் கூட நீயே பேசிக்கிட்டு அப்புறமா நீயே உன்னை மன்னிச்சுட்டு புதுசாக நீ பிறந்துக்கோ. அதான், நீ புதுசாக பிறக்கணும்னா ஒன்று நீ மன்னிச்சிக்கோ, அவ்வளோதான். மன்னிச்சுட்டு புதுசாக நியூ பார்ன் பேபி மாதிரி வந்துட்டு அந்த இன்சிடெண்ட்டே நடக்கலை, ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து எவன்லேருந்து வந்து இறங்கியிருக்க குழந்த மாதிரி இருந்துக்கோ. எப்படி நம்ம இது 3 நாள் கழிச்சு
என்னது 3 நாள் கழிச்சுன்னா ஈஸ்டர் ஐயா குட் ஃப்ரைடே ஈஸ்டர் இல்லையா? சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு சொல்றியே, உனக்காக இந்த சிலுவை ஜெயிச்சு ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா உன்னால? இதுக்கப்புறம் எப்படி இருக்குது? அவ்வளோதான் முடிச்சாச்சா? அவ்வளோதான். அவ்வளோதான். சரி, இந்த இந்த பாட்டோட ஃபஸ்ட்டு உங்களோட இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது, எப்படி கேட்டீங்க? வீடியோ பேசினா இருக்கா தெரியுதுங்களா? அப்படி உள்ளே போய் பேசினா கூட ஒரு நியாயம்.